புது புது அமைப்பா செயல்பாடு இப்போ புதுசா பலரும் ஆட்சிக்கு கூட இப்போ ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு பெரும்பான்மை இல்லாம சில்லு வண்டிகளை கூட்டி ஒரு பெரும்பான்மையை குக்கப் பண்ணியிருக்கார் அப்படின்னு. சரி, இந்த 30 நாட்கள் 35 நாட்கள்ல விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு? நேத்திக்கு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த 30 நாள்ல 40 பேருக்கு மேல் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பரந்தூருக்கு பறந்து போனவர், பரந்தூர் தானே, இங்க எங்கேயாவது போனாரா? சொல்லுங்க. இருந்து பொறுப்புள்ள சீஃப் மினிஸ்டரா என்ன? எவ்வளவு மோசமான ஒரு தீய சக்தி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் போகல? சரி, நேத்திக்கு கொல்லப்பட்ட குழந்தைய எந்த மந்திரி போய் பார்த்தார்? யாரும் போனா அந்த மூஞ்சி கூட தெரியாது. நம்ம அரசியல்ல அனுபவம் இல்லாதவர்கள். ஆகவே கடந்த 40 நாள்ல நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொறுப்பற்ற தாந்தோன்றித்தனமான மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு. இங்க பாருங்க, மக்கள் ஆதரவு அதிகம்னா 125 133 இதெல்லாம் பெற்றாங்களா இல்லையா? அரசாங்கங்கள் இருந்ததா இல்லையா? கணேசன் பேசலாமா? ஆமா. ஏன்னா நீங்க இருங்க சொல்றேன், மக்கள் ஆதரவு முழுமையா இல்லாத ஒரு குக்குடப் கவர்மெண்ட் இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? மக்கள் ஆதரவு முழுமையா இருக்கிற சர்க்கார் இருக்கா? அது அமைஞ்சிருக்கா? சர்க்காரே அமைக்க 3 தரம் போயிட்டு வர வேண்டியிருந்தது ஆளுநரை பார்க்க. ஆளுநர் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். நீங்க என்ன திருப்திப்படுத்துற அளவுக்கு நம்பர்களை பேரை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு 3 தரம் அனுப்ப வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி. அதோடு இல்லை, இப்ப நேத்திக்கு 2 நாள் முன்னாடி 2 பெண்கள், நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பிச்சு வீசப்பட்டிருக்கு குழந்தைகள். ஒரு முதலமைச்சர் நானா இருந்தா ராஜினாமா வெக்கங்கட்ட போஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு துரதிருஷ்டம், இப்படி ஒரு சர்க்கார் அமைஞ்சிருக்கு. இதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.